என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டவர். இவரது மனைவி ஜெயசுதா. இந்த தம்பதியருக்கு ரித்தன்யா என்ற மகளும் மிதுன் ஆதித்யா என்ற மகனும் இருந்தனர். மகள் ரித்தன்யாவிற்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகனான ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவியின் மகன் கவின்குமாருடன் வரன் பேசி முடிக்கப்பட்டது. கவின்குமாருக்கும் ரித்தன்யாவிற்கும் கடந்த 11/4/2025 அன்று திருப்பூரில் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்து அவிநாசியை அடுத்து பழங்கரையில் உள்ள வீட்டில் புதுமண தம்பதியர் குடித்தனம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று பிற்பகல் அவிநாசியை அடுத்த சேயூர் அருகே மொண்டிப்பாளையம் செல்லும் வழியில் செட்டிப்புதூர் பகுதியில் சாலையோரம் காருக்குள் ரித்தன்யா வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கும் ரித்தன்யாவின் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேயூர் போலீசார் காரில் இருந்த ரித்தன்யா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ரித்தன்யா தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு தனது தந்தை அண்ணாதுரைக்கு உருக்கமாக பேசி வாட்ஸ்அப்பில் பல ஆடியோக்களை அனுப்பியிருந்தார். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இதுதான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. அந்த ஆடியோக்களில் கணவன் கவின்குமார் தன்னை உடல் ரீதியாக கடுமையாக சித்திரவதை செய்வதாகவும், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி என மூவரும் சேர்ந்து மனரீதியாக கடுமையாக சித்திரவதை செய்வதாகவும், எனது இந்த முடிவிற்கு எனது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி ஆகியோர்தான் காரணம், அவர்கள் அனைவரும் கிரிமினல்கள் என்றும் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. முன்னதாக ரித்தன்யாவை செல்போனில் தொடர்பு கொண்ட அவரது கணவர் கவின்குமார் வீட்டில் வைத்து தான் செய்த செக்ஸ் டார்ச்சர்கள் குறித்து வெளியில் சொன்னால் அவமானத்தில் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ரித்தன்யா சேயூர் சென்று அங்கு தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை வாங்கி வந்து மொண்டிப்பாளையம் செல்லும் வழியில் காரில் வைத்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. திருமணமாகி 78 நாட்களில் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டதால் திருப்பூர் ஆர்டிஓ மோகனசுந்தரம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணை முடிந்து வெளியே வந்த கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோரை ரித்தன்யாவின் தம்பி மிதுன் ஆதித்யா மற்றும் உறவினர்கள் ஆத்திரத்துடன் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
அவர்களிடமிருந்து தப்பித்து மூவரும் காரில் ஏறி அரசு மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றனர். அவர்கள் சென்ற காரை உறவினர்கள் தட்டி கூச்சலிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் தற்கொலைக்கு காரணமான மூவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறி அவிநாசி சத்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் மற்றும் போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட வைத்தனர். இதைத் தொடர்ந்து ரிதன்யாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பெண்ணின் வீட்டார் கூறுகையில், திருமணத்தின் போது பெண்ணின் வீட்டில் 500 சவரன் தருவதாக கூறி 300 சவரன் வரை நகை போட்டுள்ளனர். 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் மற்றும் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும், திருமணம் நடைபெற்ற 10 நாட்களில் இருந்து கணவரின் தாய் தந்தை ரிதன்யாவிடம் மீதமுள்ள 200 சவரன் நகை இன்னும் தரவில்லை என்று திட்டி சித்திரவதை செய்து வந்ததாகவும், 3 பேர் அமர்ந்திருக்க தன்னை 1 மணி நேரம் நிற்க வைத்து மனரீதியாக துன்புறுத்தி வந்ததாகவும், கவின்குமார் குடும்பத்திற்கு வாடகை போன்ற மாதாந்திர இதர வருமானம் மட்டும் 20 லட்சம் ரூபாய் இருந்ததாகவும், இதன் காரணமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு முழு நேரம் கவின்குமார் பெண்ணுக்கு உடல் ரீதியாக பாலியல் கொடுமைப்படுத்தியதாகவும் பெண் வீட்டார் குற்றம் சாட்டினர். இப்படி எல்லாம் என்னோட வாழ்க்கை தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு சீரழிஞ்சு சின்னவனமாக நான் நினைக்கல. கேட்ட பிரகாரம் நகையை போட்டு கேட்ட காரை வாங்கி கொடுத்து சீரும் சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்து கொல்லாம கொன்னுட்டாங்க. நகை வாங்கிட்டு வா, தொழில் செஞ்சு கொடு, அங்க அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க, இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வாழை வெட்டிய போயிடுவேன். எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, போயிட்டாருன்னா குடும்பமே நாரி போயிரு. இப்படி பல விதத்துல பொண்ணை சொல்லி சொல்லி மன உளைச்சல் பண்ணிருக்காங்க. இது குறித்து திருப்பூர் மாவட்ட எஸ்பி கிரீஷ்குமார் யாதவ் கூறுகையில், 194B பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், வெளியான ஆடியோக்களை அடிப்படையாக வைத்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதன்படி கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.